ராமேஸ்வரம் அருகே பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் 2வது நாளாக பாதுகாப்பு ஆணையர் ஆய்வு செய்த நிலையில் இன்று ரயிலை இயக்கி சோதனை நடைபெற்றது. விவரங்களுடன் நிகரானுடைய செய்தியாளர் வீரகுமார் விவரம் என்ன? தேவா, ராமேஸ்வரம் தீவை இணைக்கும் வகையில் பாம்பன் கடலில் சுமார் 550 கோடியில் அமைக்கப்பட்டுள்ள புதிய பாலத்தினை கட்டுமான பணிகள் தொடர்பாக அதன் ஆணையாளர் சௌத்ரி அவர்கள் இன்று என ஆய்வு செய்தார். இந்த சோதனையின் போது பாலத்தின் உறுதித்தன்மை, அதன் செங்குத்து பாலத்தினுடைய உறுதித்தன்மை குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. இந்நிலையில் இன்று காலை செங்குத்து பாலம் தூக்கி இறக்கப்பட்டு அதனுடைய உறுதித்தன்மை குறித்து ஆய்வு செய்தனர். பின்னர் இன்று ரயிலின் சோதனை ஓட்டம் நடைபெறும் என அறிவித்திருந்த நிலையில் மண்டபத்திலிருந்து ராமேஸ்வரம் வரையிலான சுமார் 6 பெட்டிகளுக்கு மேல் இணைக்கப்பட்ட ரயில் சோதனை நடைபெற்றது. இந்த சோதனையானது தற்போது சிறிது நேரத்துக்கு முன்பாக நடைபெற்றது. இந்த சோதனையில் மண்டபத்திலிருந்து ராமேஸ்வரம் பாலம் வரைக்கும் 80 to 90 கிலோமீட்டர் வேகத்தில் 110 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட்ட அந்த ரயிலானது பாம்பன் பாலத்தில் சுமார் 80 to 90 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த பாம்பன் பாலத்தில் ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. அதன் பின்பாக பாம்பன் பாலத்தை இறுதியில் இருந்து ராமேஸ்வரம் வரையிலாக 110 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த சோதனை ஓட்டம் நடைபெற்றது. தேவா, தகவலுக்கு நன்றி வீரகுமார். மத்திய அரசோட திட்டத்துக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறது, பேரை மாத்தி கடைசியில் உலக நாயகன் பேரையும் மிரட்டி மாத்த வச்சுட்டாங்க. உதயநிதி நாயகனுக்கு போட்டியா உலக நாயகன் இருந்துடக்கூடாதுன்றதுக்காக பயந்து போய் ஊரின் நாயகனாவே மாற முடியலையே, நம்ம எதுக்கு உலக நாயகன் சொல்லிட்டு அவரை வேற, ஏன்னா அவர் இப்ப ஆல்மோஸ்ட் திமுக காரராகவே மாறிவிட்டார். கமல்ஹாசன் குறித்து பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்த இக்கருத்துக்கு மக்கள் நீதி மய்யம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாஜகவில் கேட்பாரற்று இருக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் கமலின் அறிக்கையை அரைவேக்காட்டுத்தனமாக விமர்சித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சராகும் கனவில் ஆளுநர் பதவியை பறிகொடுத்து தன் வாழ்க்கையையே சரியாக கணிக்க முடியாத தமிழிசை கமலின் செயல்பாட்டை கணிக்க முயல்வதாக விமர்சித்துள்ளார். மிரட்டலுக்கு கமல் அஞ்சுபவர் அல்ல என்று குறிப்பிட்டுள்ள மக்கள் நீதி மய்யம், முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு மிரட்டும் போக்கு கொண்டது அல்ல என்றும் கூறியுள்ளது. ஞானத்தின் வெளிப்பாடாக உலகநாயகன் பட்டத்தை கமல்ஹாசன் துறந்ததை புரிந்து கொள்ளும் பக்குவம் தமிழிசைக்கு இல்லாதது வருத்தமளிப்பதாக மக்கள் நீதி மய்யம் தெரிவித்துள்ளது. ஊர்கூடி தேரவிழ்த்தால் கோடி நன்மை என்ற நம்பிக்கைக்கு ஏற்ப திருமங்கலம் அருகே நடந்த பிரம்மாண்ட சப்பர திருவிழா காட்சிகளை இவை. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே டி கல்லுப்பட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை 7 ஊர்கள் இணைந்து முத்தாலம்மன் கோயில் சப்பர திருவிழா நடத்துவது வழக்கம். பல 100 ஆண்டுகளுக்கு பெண் ஒருவருடன் வந்த 6 பெண் குழந்தைகளால் டி கல்லுப்பட்டி மற்றும் சுற்றுவட்டாரத்தில் பசிப்பட்டினி நீங்கியதாக நம்பப்படுகிறது. இதனால் அந்த பெண் மற்றும் அவரின் 6 பெண் குழந்தைகளையும் தெய்வமாக கருதி அப்பகுதி மக்கள் வழிபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக 7 கிராமங்களில் இருந்து சுமார் 40 அடி உயரமுள்ள சப்பரங்களில் 7 தெய்வங்களை வைத்து தலைச்சுமையாக தூக்கிச் சென்று திருவிழா நடத்தினர். இந்த திருவிழாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர்.